நல்லா படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா படிக்கணும். எதுவும் ஸ்கிப் பண்ணாம பண்ணுங்க. இங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஒழுங்கா கான்சன்ட்ரேஷனோட இங்க வந்து கிளியரா படிச்சீங்கன்னா உங்களால கன்ஃபார்மா இன்டர்வியூஸ் கிளியர் பண்ண முடியும். சும்மா எதாச்சிக்கா வந்து ஃபீஸ் கட்டி படிச்சோம்னா கன்ஃபார்மா நினைச்சது கிடைக்காது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு கிளியரா படிச்சோம்னா we can achieve what we want. ஹாய் அருண். ஹாய் மேம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க? நான் நல்லா இருக்கிறேன் அருண். ஸோ திஸ் இஸ் அருணா ஃப்ரம் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். உங்க சைட்ல இருந்து லேர்னிங் ஃபீட்பேக் வேணுமா இருக்குது. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தட் லைக் உங்களை பத்தி சொல்லுங்க. லைக் நீங்க எந்த காலேஜ், எந்த இயர் பாஸ்ட் அவுட், என்ன பண்றீங்க ப்ரெசென்ட்டா? நான் வந்து அருண் பிரபாகரன், 2019 பாஸ்ட் அவுட். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல படித்தேன், சென்னையில் இருக்கு. அப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன். இருந்தாலும் ஏதோ லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணலாம் யோசிக்கும் போது அங்கிள் ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணாரு. CMTI இந்த மாதிரி பெங்களூர்ல இருக்க இன்ஸ்டியூட் இருக்காங்க, அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க, நீ போய் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 4 months வந்து இங்கே ட்ரெயின் ஆகி எனக்கு இப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நல்லா நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆயிருக்கு. ஃபைன். ஸோ நீங்க எந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அருண்? நான் எடுத்தது வந்து அட்வான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். அதாவது எல்லாமே இருக்கும், எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் தேவையான பிளானிங், கியூஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டாஃப் எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. ஸோ உன்னோட ட்ரெயினர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க? எல்லாமே எனக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. எஸ்பெஷலி நடராஜன் சார் நல்ல எஃபோர்ட் போட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எவ்வளோ டவுட் கேட்டாலும் யோசிக்காம பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் இல்லாமல் அதர் ஸ்டாஃப்ஸ்னா ஸ்ரீனிவாசன் சார், அசோக் சார் ஆல்சோ நல்லா பண்ணாரு. அதர் சந்தோஷ் சார், கெஸ்ட் லெக்சர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, அவங்களும் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஓகே, நல்லா தான் பண்ணல, எல்லாமே நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னா நம்ம கரெக்டாக கற்றுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ உன்னோட சைட் விசிட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அருண்? எஸ் மேம், நிறைய சைட் போனோம். ஃபர்ஸ்ட் வந்து RMC பிளான்ட்டு போனோம், அல்ட்ராடெக்கோடது. அதுக்கடுத்து வந்து விக்டோரியா ஹாஸ்பிட்டல் போனோம். சென்ட்ரல் ஜெல் ப்ராஜெக்ட்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய இன்டீரியர்ஸ் சைட்னு பார்த்தா நிறையா ஷோரூம் விசிட்ஸ் போனோம். லைக் ஹோம்லேண்ட் டிசைன் கஃபே, ஐக்கியா போனப்போ நிறையா கற்றுக்கிட்டோம். நிறையா கற்றுக்கிட்டோம் எல்லா சைட்லையுமே போயிட்டு. ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அசோக் சார் பத்தி சொல்ல முடியுமா? அவங்க ஒரு கைடன்ஸ் எப்படி மோட்டிவேட் பண்ணாங்க? எஸ் மேம், அசோக் சார் ஃபர்ஸ்ட் வந்தவொடனே கொஞ்சம் பெங்களூர் வர புதுசு, நான் வேறு சென்னை. ஸோ கொஞ்சம் அந்த ஃபியர்வாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணது அசோக் சார் கிளியர் பண்ணாரு. வந்து கிளியராக பேசிட்டு நீ கற்றுக்கோ, உன்னால் முடியும் அப்படின்னு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நல்லா பண்ண சொன்னாரு. இன்னும் நல்லா ட்ரை பண்ணு அந்த மாதிரி சொன்னாரு. அருண், உங்களோட CMTI ஆப் இருக்குது இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. மேம், அதுவும் இப்போ ஆஃப்லைன் கிளாஸ் எடுப்பாங்க, பட் நம்ம கிளாஸ் மிஸ் ஆயிட்டோம்னா நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ அந்த டைம்ல வந்து CMTI ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லாமல் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கும் இப்போ நமக்கு கிளாஸ் இங்கே வந்து டவுட் கேட்க முடியாது என் டைம். ஸோ இப்போ அங்கே ஆன்லைன் ஆல்ரெடி ரெக்கார்ட் கிளாஸ் இருக்கிறனால எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் CMTI ஆப்பில். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஆப் நல்லா டெவலப் ஆயிருக்கு, அடாப்ட் பண்ணிருக்காங்க ஆப்பும். ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க அருண்? மேம், எவ்ரி ஒன் ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப் தான். டீச்சிங் ஸ்டாஃப்னு இல்லாமல் இப்போ நீங்கள் மேக்னா மேம், மோனிகா மேம், மோனிஷா மேம் எல்லாருமே நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதனால தான் இப்போ இந்த 4 months என்னால் எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் எங்கள் கோர்ஸ் முடிக்க முடிஞ்சுது. அதனால அவங்க எல்லாருமே நல்லா வந்தீங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ லைக் எனக்கு இது ஒரு விஷயம் சொல்லுங்க, லைக் ஆஸ் அ ஃப்ரெஷரா இந்த ட்ரைனிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குதுன்னு? எஸ் மேம், இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது நம்ம வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கும், ஓகே. பட் ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு பார்க்கும்போது ரொம்பவே லேக் ஆகும். பிகாஸ் அங்கே வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்காது. பட் இங்கே வந்து படிச்சதுனால அதிகமாக சைட் விசிட்ஸ் பண்ணோம், அதிகமாக கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்டாஃப்ஸ் சொல்லி தரதுனால நமக்கு அந்த நாலேஜ் வந்து ஈஸியாக கொஞ்சம் கெயின் பண்ணலாம். நமக்கு அதிகமாக அவங்க கூட கான்டாக்ட் வச்சுக்கிறதுனால நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. இன்டர்வியூஸ் போகும்போது நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
எனக்கு ஆச்சு, யூஸ் ஆச்சு. So thank you, Arun. Thank you so much for your feedback. தேங்க்யூ மேம். Then finally உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு உன்னோட ஜூனியர்ஸ்க்கு நீ என்ன சொல்ல வர? நல்லா படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா படிக்கணும். எதுவும் ஸ்கிப் பண்ணாம பண்ணுங்க. இங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஒழுங்கா கான்சென்ட்ரேஷனோட இங்க வந்து கிளியரா படிச்சீங்கன்னா உங்களால கன்ஃபார்மா இன்டர்வியூஸ் கிளியர் பண்ண முடியும். சும்மா எதாச்சிக்கா வந்து ஃபீஸ் கட்டி படிச்சோம்னா கன்ஃபார்மா நினைச்சது கிடைக்காது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு கிளியரா படிச்சோம்னா we can achieve what we want. So thank you so much, Arun. So all the best for your upcoming days. Okay, just nalla connect ஆயிரு CMTI ஓட. Surely will support you. Yeah ma'am, okay, thank you. Thank you, Arun. Thank you so much. Thank you ma'am.